சிம்லாவில் போயிருக்கும்போது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நம்மளுடைய தமிழ் இனத்தை சேர்ந்த சில இராணுவ வீரர்கள் வந்து இங்கெல்லாம் முகாம்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொன்னார், நம்ம போய் வாங்க, போய் ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஈவினிங் போய் அவங்களெல்லாம் போய் பார்க்க போவோம், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்க போகலாம். நாங்கள் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கா சார் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் வாங்க, வரணும், நம்ம நாட்டுக்காக பாடுபடக்கூடிய சிப்பாய்கள் அவங்கெல்லாம் அடிபட்டு இதாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள போய் நம்ம பார்த்து ஆறுதல் சொல்கிறது தான் நம்ம மனிதத்தன்மை, நம்ம நாட்டுக்காக நம்ம செய்கிற ஒரு நல்ல காரியம், வாங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனார். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ தொலைக்கு அப்போ சீரியஸாக தெரியல. அப்போ தான் அங்கே போய் பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு. ஒருத்தருக்கு வந்து ஆல்மோஸ்ட் உடம்பு ஃபுல்லாக கட்டு இருந்தது. அவருக்கு போய் இவர் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அவருக்கு தடவி கொடுத்துக்கிட்டு பேசினார். அப்போ அந்த கூட இருக்கவர் சொன்னார், இவர் யார் தெரியுமா தடவி கொடுக்குறவர்? ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஒரு மிகச்சிறந்த கதாநாயகர், சிறந்த மனிதர், சிறந்த அரசியல்வாதி. உங்களுக்கு தடவை கொடுத்துட்ருக்காரு, உன் மேலே இருக்க ஒரு பிரியத்தினால உனக்கு தடவை கொடுக்குறாரு, நாட்டுக்காக நீ செஞ்ச ஒரு சேவைக்காக உனக்கு தடவை கொடுக்குறான்னு சொன்னோன்னா அந்த ஆள் தாங்க முடியாமல் ஒவ்வொன்று அழுதுட்டார். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் தான் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகலை, நிறையா ஹார்லிக்ஸு வேறு என்னென்னமோ இதெல்லாம் ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் ஏதாவது தன்னால் செய்ய முடியுமா, அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டு நிறையா டொனேஷன்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி அவங்க மொழி தெரியாதவங்களை கூட அவங்க மேலே ஒரு மனிதாபிமானத்தோடு போய் பார்த்தது வந்து என்னால் மறக்கவே முடியாது.